ஹாய் கைஸ், வெல்கம் டு ரிச்சார்ஜ் பைட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 11 மேலே பார்த்தீங்கன்னா பூர்ணிமா, நிக்சன் நேற்றுமே அவங்க இந்த மாதிரியா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. நிக்சன் வந்து நேற்றே சொல்லியிருந்தார், நீங்கள் அக்காவை போயிட்டீங்க, இல்லைனா நான் இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. உடனே மாயா கூட கலாய்ச்சிருந்தாங்க, அக்காவையே ப்ரப்போஸ் பண்ண வச்சுட்டல நீங்கன்னு சொல்லிட்டு பூர்ணிமா கலாய்ச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நிக்சனும் பூர்ணிமாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி, இந்த காஞ்சனா மூவியில் இருக்க சாங்குக்கு ஆடுற மாதிரி கோரியோகிராஃப் பண்ணிகிட்டு இருந்தாங்க 2 பேரும். ஸோ அதில் லிரிக்ஸ் எல்லாமே என்னென்னமோ வேர்ட்ஸ் போட்டு பாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் வராதுன்னு சொல்லிட்டு நிக்சன் கேட்க, லிரிக்ஸ் எனக்கு முக்கியம், வந்து ஆடுறான்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. திரும்பவும் அதே வேர்ட்ஸை பாடி ஆடும்போது திடீர்னு பூர்ணிமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மாயாவும் போய் என்னடி நீ பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பூர்ணிமாவை அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த லவ் வந்து இதை லவ்னு சொல்கிறதா, ரொமான்ஸ்னு சொல்கிறதா, இல்லை வேறு என்ன வேர்ட்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு கரெக்டாக புரியலை. பிகாஸ் இவங்க அக்கா தம்பின்னு சொல்லிக்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிக்சன் வந்து ஐஷுவை லவ் பண்ணேன்னு சொல்கிறாரு. ஐஷு போனதுக்கப்புறமா எனக்கு வெளியே ஆள் இருக்குது, பைக்கில் நான் அவங்க கூடலாம் போவேன்னு சொல்லிட்டு பூர்ணிமா மாயா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் இவங்கக்கிட்ட நேற்று ப்ரப்போஸ் பண்ணணும் போல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி திரும்பி டான்ஸ் ஆடிருக்காங்க. இந்த லிரிக்ஸ்லாம் வருமா, இதுக்கு என்ன மீனிங்கு அப்படின்லாம் சொல்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த லவ்வாக சொல்லுவாங்களா, வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதா, இல்லை தெரியணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களா? பிகாஸ் கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இன்னும் 1 or 2 வீக்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் 3 வீக்ஸ்க்குள்ளே ஃபைனல்ஸ் வந்துடும். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து வெளியே போனவங்க எல்லாமே உள்ளே வந்துடுவாங்க. எல்லா கண்டஸ்டன்ட்டும் சேர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் போவாங்க. அண்டு டிக்கெட் டு ஃபினாலே 1 வீக் நடக்கும். நடுவில் பொங்கல் செலிப்ரேஷன் வேறு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு செலிப்ரேஷன் இல்லை எலிமினேஷன் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஏன் இந்த டைமில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, இத்தனை வாரம் இல்லாமல் ஏன் திடீர்னு பண்ணுறாங்க? அண்ட் இதே மாதிரி விஷ்ணு கூட ஏன் இவங்க பண்ணலை, ஏன் நிக்சன் கூட பண்ணுறாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. பூர்ணிமா தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களா, இல்லைனா பூர்ணிமா மாயா சேர்ந்து பண்ணாங்களா, இல்லை பூர்ணிமா மாயா நிக்சன் 3 பேருமே சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்காங்களா, எந்த விஷயத்துக்காக இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு இந்த சீசன்லேயே இது ஒரு லவ்வாக மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ்.